ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசேரி தாங்க. மலைசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு இவ்வளோ நாள் வந்து சைலண்ட்டாக இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை வைக்கிறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்து தோணுதுங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்பை வந்து வச்சுட்டாங்களே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. காஃபி வந்து மல்லி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது இந்தாங்க மேடம் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காஃபியை கொடுக்குற காஃபி முன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து எப்படி துரத்துறன்னு மட்டும் பாடுறி. ஏன்டி உனக்கு காஃபி கொடுத்தது ஒரு தப்பாடி, உனக்கு வந்து உக்காந்த இடத்துல வந்து சாப்பாடு போட்டுன்னு காஃபியை கொடுத்துக்கிட்டு உனக்கு வந்து எல்லா வேலையும் வந்து மல்லி வந்து செய்யணும். ஆனால் நீ வந்து அவளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணுன்னு இருக்க. சரி மல்லி வந்து போயிட்டா உனக்கு வந்து இந்த வீட்டு வேலையெல்லாம் வந்து யார் வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன் நீ செய்வே இல்லை வந்து உன்னோடது உன் அக்கா பொண்ணு தான் வந்து செய்வாளா? ரெண்டு பேருமே வந்து சோம்பேறி முண்டாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து மல்லியை வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கீங்களா? என்ன தான் வந்து ஆனாலே வந்து மல்லியை மட்டும் இந்த வீட்டை விட்டு வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து குறிக்கோளோடு இருந்தார். ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து விஜயே வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை ஏற்கனவே வந்து அரவிந்த் கிட்ட வந்து சொல்லியிருந்தார். என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நான் வந்து மல்லியை வந்து எந்த காரணத்துக்கும் எக்காரணத்தை கொண்டு வந்து நான் வந்து என் சுயநலத்துக்காக வந்து நான் வந்து மல்லியை வந்து வெளியே அனுப்ப விரும்பலை. என் பொண்ணு வந்து என் கூட இருக்கான்றதுனால வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கு வந்து மல்லி வந்து தேவை அப்படின்னும்போது பட்சத்தில் நான் கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து அனுப்புறதுக்கு வந்து ரெடியாக இல்லை. என் மனசால் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொன்னார். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அந்த நாடி ஜோசியர் வந்து மாட்டிக்கிட்டாருங்க. மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர் அப்படின்ற மாதிரி வந்து மாட்டிக்கினது வந்து யார்? நீங்கள் நாடி ஜோசியரே நீங்கள் கிடையாது. மாட்டிக்கிந்து வந்து நம்ம வள்ளியும் அதுக்கப்புறம் அரவிந்த் அன்னபூர்ணி இவங்க 3 பேர் தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அரவிந்த் ஆனால் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் எப்படியோ வந்து. இல்லைங்க சார், எனக்கு வந்து வேறு இடத்துல ஒரு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலைக்காக வந்து நான் வந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லைசன்ஸை வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நீங்களே வந்து இதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிரைவிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்தும் வந்து கிளம்பிட்டாருங்க. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து அரவிந்தும் இல்லை சமாளிக்கிறதுக்காக. அன்னபூர்ணிக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து சமாளிக்க தெரியாது. மல்லி வந்து என்ன சொன்னாலே வந்து ஆமாம் ஜாமி ஆமாம் ஜாமின்னு வந்து சொல்லிவிட்டு அவங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி வந்து ஆமாம் ஜாமின்னு வந்து போட்டுருவாங்க. சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாடி ஜோசியர் வந்து விஜயோட வீட்டுக்கே வந்து கரெக்டாக வந்து வரணுமா? அவன் வந்து அந்த இடத்துல தான் வந்து காயெல்லாம் சாமான் வேஸ்ட்டு சாமானெல்லாம் வந்து வாங்கணுமா? வேஸ்ட்டான பொருளெல்லாம் வந்து வாங்கணுமா? ஐயோ விஜய், நான் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வேஸ்ட்டு பொருளெல்லாம் எடுத்து காயலாங்கடைக்கு வந்து போட்டுற போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லிவிட்டு எடுத்து போட்டுருங்கக்கா, அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் வந்து வீட்டில் வந்து எதுக்கு வந்து அடைஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னதும் வந்து விஜய் அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, அன்னபூர்ணின்ற பாருங்க ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் ரஞ்சிதா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாடி ஜோசியர்கிட்ட வந்து அவர்கிட்டயே வந்து எடுத்துன்னு போய் வந்து போட்டுடுறாங்க. போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து காசை வந்து கொடுக்குறதோ இல்லை காசை வந்து வாங்குறதோ விஜய் நீயே வந்து கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு இந்தாங்க காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் திரும்பங்கண்ணா இந்தாங்க காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம ராஜி இருந்துட்டு. அதுக்கப்புறம் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி வந்து விஜயை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நாடி ஜோசியர் விஜயை பார்க்குறாரு. விஜய் வந்து நாடி ஜோசியரை வந்து பார்க்குறாரு. எங்கேயோ உங்களை வந்து பார்த்த மாதிரியே இருக்கே, நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் வந்து ஜோசி எது வந்து பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைங்களே, அப்படியெல்லாம் வந்து என்னை வந்து எங்கேயும் வந்து பார்க்க முடியாது. நான் வந்து எங்கேயுமே வந்து ஜோசியம் சொல்கிற மாதிரியானலாம் ஆள் இல்லையா. ஆனால் உங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொன்னேன். அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று வந்து சொல்லி சமாளிக்கணும்னு வந்து எதிர்பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து சமாளிக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா சமாளிக்கவே முடியாத இடத்துல வந்து நம்ம ஜோசியர் வந்து மாட்டிக்கிட்டார். இப்போ மாட்டிக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. உண்மையெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து வெளியே வந்து சொல்ல போகிறாரா? இல்லை அரவிந்த் தான் வந்து செட் பண்ணாருங்க, அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை வந்து டெஸ்ட் பண்ணுன்றதுக்காக வந்து பண்ண சொன்னார் அப்படின்றதுக்காக வந்து உண்மையை வந்து சொல்லிடுவாரா? இல்லை வந்து அரவிந்தை வந்து காப்பாற்றுவாரா? இல்லை மல்லியை வந்து காப்பாற்றுவாரா? யாரை வந்து காப்பாற்ற போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.